திடீர்னு தரிசனத்துக்காக நாங்க கிளம்பின இடம் தான் பழனிமலை முருகன். நாங்க வரது அவருக்கு பிடிக்கல என்னன்னு தெரியல. நாங்க சாப்பிட இறங்குறதுக்கான சிதம்பரத்துக்கான 10 ஸ்டாப்ல எங்களுக்கு வெயிட் வச்சுட்டாரு. சாப்பாடு நல்லாவே இல்லை. ஒரு ரசமலாயின்னு சொல்லிட்டு ரசகுல்லாவா ரசமலாயோ அதை வாங்கணும். சத்தியமா அது ஒண்ணு மட்டும்தான் நல்லா இருந்து, வேற எதுவுமே நல்லா இல்லை அந்த ஹோட்டல்ல. வேஸ்ட்டுங்க. நீங்களே அதை பாருங்க. சாப்பாடோட பிளேஸ்மெண்ட்லாம் தட்டுல நல்லா தான் இருந்தது. நாங்க போன பிளேஸ் தான் நல்லா இல்ல. என்ன பண்றதோ ஏது பண்றதோ. பருப்பு பொடின்னு ஒண்ணு கேட்டேன். அதுக்கு அவங்க பண்ண வேலை என்ன தெரியுமா? இதை நான் எப்படி எடுப்பேன்? இப்படி போட்டு இப்படி எடுக்கிறதா? நான் ஒழிச்சு எடுக்கிறேன். அது பாரு, நீ அவ்வளவு சாதம் வேற ஒதுக்கிருக்க. எனக்கு மியூசிக்க பத்தி என்ன தெரியும்? இது என்னதான் இருக்கு நானும் பாக்குறேன். ஒண்ணுமே இல்ல, வெறும் நெய் மட்டும்தான் இருக்கு. பெரிய மன உடச்சல்ல எனக்கு போதுண்டா, இதுக்கு மேல சாப்பாடுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு திருச்சியில ஒரு ஸ்டாப்பை போட்டோம். பஜ்ஜி அப்பதான் போடுறாங்க, வடை முன்னாடி போட்டாங்க. அவங்கள வேற நினைச்சுவாங்க. இருங்க, தம்பி எங்கேயா போட்டாங்க பார்க்கணும். ஃபைனலி பழனி ரீச் ஆகிட்டு விஞ்ச் பக்கத்துலேயே நம்ம ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தது இந்த ரூம் கொஞ்சம் ஃபேமிலியாக நல்லா தங்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி ஓகேன்னு எடுத்துட்டோம். போனோடனே பசிச்சது வேறு ஆத்தாடி, அடுத்து எங்கே செருப்படி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் போனோம். நல்ல வேலை முருகர் கிட்ட வந்ததுனால காப்பாற்றிட்டாரோ என்னமோ. பரோட்டா நல்லா இருந்தது. வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா வாங்கி நம்ம செருப்படி வாங்கிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பரோட்டா சாப்பிட்டு ஓடி வந்துட்டேன்.